வருகை தந்து என்று வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஸோ இன்னைக்கு நம்ம எதுக்காக இன்னைக்கு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் மெட்ராஸ் மேரத்தனோட எடிஷன் 4. ஸோ கடந்த 4 வருடங்களாக வந்து இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இதோட 4th எடிஷனுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே இன்னைக்கு சேர்ந்திருக்கோம். ஸோ இந்த 4th எடிஷனோட ஒரு ஸ்பெஷல் தீம் பார்த்தீங்கன்னா ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. ஸோ ட்ரக்ஸ்க்கான ஒரு போராட்டமுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு எடிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எடிஷனில் வந்து 500 கிலோமீட்டர்ஸோட மேரத்தான் அண்ட் 10 கிலோமீட்டர்ஸ்க்கான மேரத்தானும் இருக்கு. இது எங்க நடக்க போகுதுன்னா, நம்ம பெசன் நகர்ல வர ஆகஸ்ட் 16 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு வந்து நம்ம எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கான நிறைய ஸ்பான்சர்ஸ் ஒன்னா வந்து இந்த ஒரு நல்ல காஸ்க்காக அவங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு தருணத்துல வி வுட் லைக் டு தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ். ஸோ நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் ஹைஃபை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளுடைய கோ டைட்டில் ஸ்பான்சர் கோல்ட் வின்னர், பவர்ட் பை ஸ்பான்சர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர். இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்துறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் சார்பாக தமிழரசன் மற்றும் ட்ரீம் மேக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து இந்த ஈவெண்ட்டை வந்து போஸ்ட் பண்றாங்க. இவங்களோட இன்னும் நிறையவே ஸ்பான்சர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் வி வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் தெம். ரன்னிங் கம்யூனிட்டி பார்ட்னர் வாமோஸ் ரன் கிளப், ஈவெண்ட் பார்ட்னர் அப்டவுன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சென்டர், ஈவெண்ட் பார்ட்னர் சாமி அண்ட் ஜோஸ் ரிச்சர்ட் யூசுப், ஈவெண்ட் பார்ட்னர் ராட்டன் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன், munching partner Crusties, snack partner Dukes, and included ticketing partner Kinmu இணைஞ்சிருக்காங்க. We also have timing and solutions with ticketing partner MyRace. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல காஸ்க்காக நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹைஃபை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ், கோ டைட்டில் ஸ்பான்சர் கோல்ட் வின்னர், பவர்ட் பை ஸ்பான்சர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர், event organizers Tamil Events and Productions மற்றும் Dream Max Entertainment, running community partner Vamos Run Club, event partner Uptown, event partner Sammy and Joes, event partner Raten Events and Production, munching partner Crusties, snacks partner Dukes, ticketing partners Kin மற்றும் MyRace. ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, எந்த வயது அடிப்படை நிறுவனம் வந்து அதிகமாக இதில் பார்த்தீங்கன்னா 30 to 35 இந்த ஏஜ் கேட்டகரி நிறைய பேர் வந்திருக்காங்க சார். யங்ஸ்டர்ஸை விட அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 500 மெம்பர்ஸ் கிட்ட விமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 1500 கிட்ட மென்ஸும் ப்ளஸ் வந்து கிட்ஸும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. போதை விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து மாரத்தான் பண்றீங்க. ஏன் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் பண்ணுறீங்க? சிலம்பம் சொல்லி தமிழர் கலை, அதே நீங்கள் ஒரு அவேர்னஸாக பயன்படுத்துறீங்க. பள்ளிக்கல்வி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பம்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் காசு கொடுத்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணலாம்ல? கண்டிப்பாக பண்ணலாம் சார். நாங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு எங்களுடைய இனிஷியேட்டிவ் மேரத்தான் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணியிருக்கோம். சிலம்பமில் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எடிஷன் நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் சார். ஏன்னா நாங்கள் இதுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ்க்காக பண்ணியிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவர்ஜுனா சார் அவங்களும் எங்களுக்கு கூப்பிட்டு எங்களை இனிஷியேட்டிவ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. நாங்கள் ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். மற்ற மினிஸ்டர் சார்ங்களும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். 3 வருஷமா வந்து இந்த இது பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களை ஆதரவு பண்ண எந்த ஆட்சியில் ஆதரவு பண்ணிருக்காங்க? இப்போ ஆட்சி அப்படிதான் பேசுறீங்க. 3 வருஷமாவே வந்து முன்னாடி உள்ள ஆட்சி சப்போர்ட் பண்ண போய் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறீங்க. அதை நீங்க மென்ஷன் பண்ணாம உள்ள ஆட்சியை மென்ஷன் பண்ண காரணம் என்ன? இல்லை சார், இதில் காரணம் ஒன்றும் இல்லை. இது பொலிட்டிக்கலாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ லேட்டஸ்ட்டாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா எங்களுக்கு அப்போவே டிஎம்கே அந்த டைமில் இருக்க பீரியடில் இருக்க சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டில் இருக்க இவங்களும் நல்ல சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள வேணான்னு சொல்லலை. அவங்களும் இனிஷியேட்டிவ் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ரீச் ஆகிற போல இப்போ லேட்டஸ்ட்டாக மேரத்தான் பண்ணாங்க. சிஎம் சார் வந்து அது மேரத்தான பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து நல்ல ரீச்சஸ் கிடைச்சது எல்லாருக்குமே. ஸோ அதனால நாங்களும் லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த இயர்ஸ் ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸ் சைடு அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணதுனால இன்னும் ரீச் ஆச்சு எங்களுடைய மேரத்தான். ஏன்னா 500 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த இடத்துல இப்போ ட்ரக்ஸ்க்காக நிறைய ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் மட்டும் மேரத்தான் கனெக்ட் பண்ணல. ஸோ ஓவரால் எல்லாருமே மேரத்தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய மேரத்தானை பேஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு 1500 ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த டைம் வந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட்டுடைய அந்த காசுக்கான சப்போர்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வந்துருந்தாங்க இந்த டைம். கடந்த கால ஆட்சியோட இந்த காலத்து ஆட்சியோட ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். மேரத்தானை பொறுத்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுற ஈவெண்ட் வந்து மேரத்தான் சார். ஓவராலாக எங்களுக்கு அதில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ட்ரக்ஸுக்காக இவங்க லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காங்க இனிஷியேட்டிவ். ஏன்னா எங்களுடைய ஃபுல் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸை எல்லார்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதனால இவங்களுடைய கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. நம்ம இந்த டைம்ல நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பான்சர்ஸை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் இருக்கீங்க. ஸ்பான்சர்ஸ் பேமெண்ட் அமௌண்ட்ஸ் எல்லாமே என்ன விஷயம்லாம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எப்படி ஸ்பெண்ட் சார் பண்ண இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சிருக்கோம் சார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு டிஷர்ட்டு, மெடல், பிப்பு, எனர்ஜி ட்ரிங்க்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு எல்லாக்கும் அதில் பேமெண்ட்காங்க அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதா சார் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். 499, 599 இந்த அமௌண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், மேரத்தான் மெடல்ஸ் கொடுக்கணும், டிஷர்ட் கொடுக்கணும், பிப்பு கொடுக்கணும், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது அதனுடைய அவங்க கொடுக்குற அந்த ஃபண்டு நம்ம அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சார். இப்ப ஈவென்ட் வைக்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து கிராமப்புறங்கள சவுத் சைட்ல இந்த மாதிரி ஈவென்ட் கண்டக்ட் பண்ணா அது ஒரு வைப்ரேட் தான் கிரியேட் ஆகுது. ஆமாம் ஸோ சார். இப்போ வந்து நம்ம சென்னை மட்டும்தான் நீங்க 3 வருஷமா rotate பண்ணி ஆமாம் சார். வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் போக வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு சார். கண்டிப்பாக இருக்குது சார். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சென்னை, நாங்கள் என்னோட நேட்டிவ் வந்து சென்னை தான். இங்கே இருக்கிறதுனால ஸோ உடனே நாங்கள் ஈவெண்ட் உடனே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம அதர் சிட்டிஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாரும் இப்போ லாஸ்ட்டாக அவங்க மேரத்தான் பண்ணும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அதை இனாகிரேட் பண்ணி மேரத்தான் அந்தந்த அவங்க இதில் இருக்க மினிஸ்டர்ஸோ இல்லை எம்எல்ஏஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் சாருங்களோ அவங்க எல்லாரும் அங்கே இடத்துல அவங்க இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரைவேட்டாக பண்ணும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒயின் ஷாப்பை கண்ட்ரோல் பண்ணணும், ஏன் ஓரமா ட்ரக்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. 2 ட்ரக்ஸா 20 ட்ரக்ஸா ஆமா. பெரிய மாதிரியான வித்தியாசம்னா இல்லை. ஒயின் ஷாப்பால தான் நாளைக்கு எடுத்து போகுதுன்னு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாம ட்ரக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண காரணம் வருங்காலத்துல இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது சார். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ட்ரக்ஸ்க்காக தான் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது நெக்ஸ்ட் எடிஷனில் வேணால் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் சார். கண்டிப்பாக பண்ணலாம். அந்த ஈவெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்ககிட்ட நாங்கள் இன்வைட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள இன்வைட் பண்ணிட்டே நாங்கள் பண்ணுறோம். அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு கூட பண்ணுறோம். கண்டிப்பாக. ஆமா, விஜய் சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். இல்லை சார். அவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாம் சார். அவங்க பிஸி ஷெடியூலாக இருக்குது. இன்கேஸ் நம்ம போயிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா சிஎம் சார் இப்போ தான் கொஞ்சம் இந்த பட்ஜெட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நாங்கள் அவங்கள இன்வைட் பண்ணலாம் சார். சாரை இன்வைட் பண்ணலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எடிஷனுக்கு கண்டிப்பாக நாங்கள் சாரை இன்வைட் பண்ணுறோம் சார். சார் இந்த ஆட்சியில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து அரசு உடற்பயிற்சி கூடன்றது இருக்குது, ஆனால் நிறைய இடங்கள்ல கிடையாது. ஆமாம் சார். நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம தெரு பக்கத்துலேயே அது அதிகமாக இருக்கிற பார்த்தோம்னா பார்க் தான் இருக்கு. ஆமாம். அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார்க் பில்லப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த பார்க்லையுமே கிடையாது. இருக்கிறத ஃபுல்லாக கழட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வாக்கிங் மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்கிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் போகிறாங்க. அதாவது சின்ன வயசு பசங்களுக்கு விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட் எதுலையுமே இல்லை. அதை எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? சரி சார். அது ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாரும் பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கிளம்புறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கு வாக்கிங்ஸ் போவாங்க. அது அவங்க கழட்டிட்டு போகிறது அது ஆக்சுவலி என்னன்னா காமனாக தப்பு தான் அது. அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை உடைச்சிடுறாங்க அந்த மாதிரி இருக்க தப்பு தான். அது கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் அதை ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நல்லதாக இருக்கும். அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த பசங்கள்லாம் இப்போ படிக்கிற பசங்களுக்குலாம் உடற்பயிற்சி போகிறது அது மாதிரி இல்லாமல் இருக்கிற கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அமைச்சிக்கிறாங்க. சரி, சிட்டியில் வந்து அந்த மாதிரி கட்டமைப்புகள் எதுவுமே இல்லை சார். அப்படி உங்க கருத்து என்ன? கட்டமைப்புகள் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் சார். அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இல்லைன்றதே ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. தனித்தனியாக எடுத்து லீஸ் வச்சு நடத்தி அவங்க தான் வந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக நடத்திருக்காங்க. தவிர இந்த அரசு வந்து அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு பரவலாக மக்கள் பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை சார். அது மக்கள் என்ன பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுடைய நாலேஜ்க்கு வந்தது அதான் இவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து நம்மளுடைய குறைகள் எல்லாம் நம்ம சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது வந்து மேரத்தானுடைய அவேர்னஸ்க்காக ஈவெண்ட். இதை நம்ம பொலிட்டிக்கலாக பேச வேணாம். இந்த பொலிட்டிக்கல் சார், மாரத்தான்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது சிலம்பத்துக்கு ஏன் கொடுக்கலாம்னு என்னோட கேள்வி. கண்டிப்பாக சிலம்பம் கொடுக்கலாம். வந்து ஒரு தமிழர் கலை. அது எங்கே வந்து நீங்கள் தமிழர் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறீங்க நான் கேட்குறேன். அதே அவேர்னஸ் நீங்கள் சிலம்பமாக நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா நெக்ஸ்ட் எடிஷன் நாங்கள் சிலம்பம் பிளான் பண்ணி பண்ணலாம் சார். அது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணி பண்ணலாம் சார். ஏன்னா நிறைய எங்களுக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க. சிலம்பம் ட்ரைனர்ஸாக இருக்காங்க, சிலம்பம் கோச்சாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள வச்சு கண்டிப்பாக நம்ம பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் சார். இம்பாக்ட் இருக்கா சார்? 3 வருஷமா நீங்க வந்துட்டே இருக்கீங்க ட்ரக்ஸ் அப்படிங்க இம்பாக்ட் இருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய மேரத்தான் மூலியமா நிறைய பேர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அவங்க ட்ரக் அடிக்ட் அந்த கேம்பஸ்லாம் இருக்கும் பாருங்களேன், அதில் போய் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மேரத்தானுக்கு வரவங்க அங்கே ஈவெண்ட்ல அவங்களுக்கு வந்து சொல்லுவோம் சார் இந்த மாதிரி ட்ரக் அடிக்டாக வரும். இது எதனால நடக்குது? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பேருக்கு இப்போ ட்ரக் அடிக்ட் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக போக முடியல, வர முடியல, குழந்தைங்க போக முடியல, வர முடியல, பெரியவங்க சின்னவங்க போக முடியல, வர முடியல. ஸோ அதனால இதை கொஞ்சம் நம்ம காமனாக கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும். ஸோ இதை கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க.
இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணலாம். ஏன்னா முழுக்க நம்ம பண்ணி தான் இது நிரந்தரமா முடியும் அப்படின்னு இல்ல. கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா இது முடியும். இப்பவும் இருக்கா இது சார் போதை கலாச்சாரம் இப்பவும் இருக்கு சார். நம்ம இல்லன்னு அதை அவாய்ட் பண்ண முடியாது. இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா கட்டுப்படுத்திட்டு தான் வராங்க. நம்ம அது ஃபுல்லா கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. கட்டுப்படுத்தலன்னு சொல்ல முடியாது. இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. அது இன்னும் இவங்க பெட்டரா கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ போதைக்கு வந்து அதிகமா அடிமையா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்லாம் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு சிலவங்க திரும்பி என்ன பண்றாங்க, அவங்கள உடனே கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு சில மருத்துவமனைகள் இருக்கு. அங்க 40 நாள் தங்கி போகணும், 50 நாள் தங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனை அதுக்கு ஒரு இவ்வளவு ஃபீஸ் சொல்லி வாங்கி அங்க 3 மாசம் 4 மாசம் அப்படின்னு சொல்லி தங்குறாங்க. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கூட பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய மருத்துவமனைகள் அமைக்கலாம்ல. கண்டிப்பா சார். அதான் கண்டிப்பா சார். அது அமைக்கலாம் தான் சார். ஏன்னா ட்ரக் அடிக்ஷன் சென்டர் வந்து இது கவர்மெண்ட் சார்பா சைடுல தமிழ்நாடு சார்பா ஏதோ கோரிக்கை தான் வைக்கிறாங்களா ரோட்டரி கிளப்லோ ஹவுசிங் கிளப்லோ கண்டிப்பா இந்த சார். மாதிரி நீங்க ஒரு மருத்துவமனை தனியா வந்து அரசு சார்பா வைக்கணும் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நெக்ஸ்ட் டைமில் ஸோ நம்ம மினிஸ்டர் யாருன்னா மீட் பண்ணும்பொழுது வரும்பொழுது இந்த மாதிரி ட்ரக் ஃப்ரீ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்தே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் சர்வீஸாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கிற எல்லா ரெகார்டு சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தான். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த அவேர்னஸ்க்கு வந்து நீங்க இவ்வளவு மார்க்கம் படி இது வரைக்கும் இது அதாவது தமிழக அரசுக்கு போய் நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இந்த ட்ரக்ஸுக்காக இந்த மாதிரி ஒரு ரெகார்டு சென்டர் ஃப்ரீயா வச்சு கொடுக்குறது அந்த மாதிரி அங்கே வந்து கிரவுண்ட் இல்லை இந்த மாதிரிலாம் ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்லை நாங்கள் இது வந்து எதுனா ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மூலிமா தான் பண்ணால் நல்லாயிருக்கும். ரோட்டரி மூலிமா ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ரோட்டரி மூலிமா போய் மீட் பண்ணி இப்போ ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட்டால் பண்ண முடியாதனால தான் இந்த மாதிரி நிறைய என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தான் ரோட்டரி இன்டர்நேஷனல். ரோட்டரி மாதிரி லயன்ஸ் கிளப் இருக்குது. அது மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டி பண்ணுற இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் நிறைய டெவலப் ஆகிறது ரீசன் என்னென்னா எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட்டால் பண்ணிட முடியாது. ஸோ எல்லாமே கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. எங்களை மாதிரிலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளெலாம் சேர்ந்துட்டு எங்களுடைய லைஃப்பில் நம்ம சம்பாதிக்கிறது ஒரு போர்ஷனை வந்து இந்த மாதிரி சர்வீஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி ரீஹபிலிட்டேஷன் சென்டர் நீங்கள் சொன்ன கேட்டு அதே விஷயம் தான் சொல்கிறேன். ரீஹபிலிட்டேஷன் சென்டர் சொல்லிட்டு வச்சு அதில் அந்த மக்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அங்கே வந்து எல்லா விதமான மறுவாழ்வு மையம் சொல்லி அதுதான் அந்த இடத்துல பண்ணி அவங்களுக்கு வந்து உருவாக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் தான் ஏன் அந்த ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படிலாம் இல்லை கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அது மூலிமா எப்படி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு பார்க்க முடியும். இப்போ இவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தான் ரன் பண்ணி பண்ணணுன்றது. அதுவே இன்னொருத்தரோட ஸ்பெஷாலிட்டி சிலம்பாட்டம் பண்ணி பண்ணுறதுன்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே இடத்துல வெறும் போதை மட்டும்தான் நாட்டில் இருக்கிற பிரச்சனைனா கிடையாது. நிறைய பிரச்சனைங்க இருக்குது. பட் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக எடுத்து பண்ணும்போது அதோடைய ஃபோக்கஸ் இன்னும் நல்லா இருக்கும். ரீச்சும் நல்லபடியாக பண்ண முடியும். எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஒரு விஷயத்தை எடுத்து ஒழுங்காக அது சிறப்பாக பண்ணோம்னாலே அதில் வர ரிசல்ட் ஒரு 10% ரிசல்ட் வந்தாலே நாட்டுக்கு நம்ம பண்ணுற பெரிய நல்லதாக நினச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இது மட்டுமே கிடையாது, நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெண்களுக்கு தேவையான பிங்க் ஆட்டோ ப்ராஜெக்ட் ஒன்று வந்து சென்னையில் உருவாக்குனதே வந்து ரோட்டரி தான். இதுக்கப்புறமா ரோட்டரி வந்து ஒரு 500 ஆட்டோ கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் முன்னாடி வந்து அவங்க ஒரு 1000 ஆட்டோ கொடுத்தாங்க. இப்போ ரோட்டரியில் வந்து 5000 ஆட்டோ இந்த வருஷம் பிளான் பண்ணுறோம். இன்னும் 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5000 ஆட்டோ வந்து பிங்க் ஆட்டோ வந்து பெண்களுக்காக கொடுக்கணும், அவங்களுக்கு சுய வேலைவாய்ப்புலாம் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம். இது மட்டுமே கிடையாது, நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா இதெல்லாம் தேவை அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையானது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். போதைன்றது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதுவும் இந்த நார்த் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த துறைமுகம் வழியாக கடத்திட்டு வரதுனால அதிகமாக போனதுனால இப்போ நிறைய அவேர்னஸ் பண்ணி எல்லா கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் யங்ஸ்டர் கவர்மெண்ட்டும் போது இன்னும் ஆக்ஷன்ஸ் எடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்த்தா 3 வருஷம் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா விஜய் சார் வந்து மாரத்தான் ஓட போயிடா அது ஒரு இம்பாக்ட் மக்கள் கிட்ட ஆச்சு. அப்போ மக்களோட மைண்ட் செட் வந்து ஸ்டார் வேல்யூ வந்து பண்ணா மட்டும்தான் ஏத்துக்கிறாங்களா இல்லாட்டி அப்படி இல்லை சார், அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இல்லை அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு சொல்லிக்கலாம். மேரத்தான்ற வார்த்தை இன்னைக்கு தான் கேள்விப்படுறோம். பல வருஷங்களா அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். பல விதமான அவேர்னஸ்க்கு இந்த மேரத்தான ஒரு இதுவாக வச்சு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா விதமான ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கவர்மெண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கவர்மெண்ட்டை எல்லாரும் ஃபீல் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் இப்போ சீஃப் மினிஸ்டரே வந்து இறங்கி பண்ணாருன்னும் போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன். இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடக்கும்போது நடந்த எல்லாருக்குமே ஒரு மேஜிக்காக நடந்தது. அப்போ அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமா இந்த இளைஞர்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சதுன்னா இப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் ரீச்சபிலிட்டி வந்து அதிகமாக கிடைக்குன்றதுனால தான் அவரும் வந்து சிஎம்ஓ இறங்கி ஃபீல்டில் வந்து ஓடி அமைச்சதுலாம். இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுடைய நம்மளால நாட்டுக்கு என்ன பண்ண முடியுன்றதை மட்டும் பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சப்போர்ட் பண்ணோன்னா இது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை எராடிகேட் பண்ண முடியும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். வெரி குட்.